நிகழ்தகவு. இரவு பணிக்கு செல்வதாக கூறிவிட்டு புறப்பட்ட கணவன் திடீரென பாதியிலேயே வீட்டுக்கு திரும்பிய போது மனைவி இருந்த கோலத்தை பார்த்து அதிர்ச்சி. மனைவியின் தலையை வெட்டி பைக்கில் வைத்து காவல் நிலையத்திற்கு எடுத்து சென்று சரணடைந்த பகீர் சம்பவம். கை குழந்தையுடன் இனிமையாக சென்ற வாழ்க்கையில் புயல் வீசியது எப்படி? அப்பாவி கணவன் கொலைகாரன் ஆனது ஏன்? அதிகாலை 3 மணி இருக்கும். காலிங் பெல் சத்தம் கேட்டிருக்குது. சவுண்டு கேட்டு படபடன்னு எந்திரிச்ச மனைவி, அதுக்குள்ளேயும் விடிஞ்சிருச்சா? 7 மணிக்கு மேலதானே அவர் வருவாரு. அப்படின்னா இந்த நேரத்துல யாரு காலிங் பெல் அடிக்கிறது? திறக்கவா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டே கதவை திறந்திருக்காங்க. அப்போ நைட் ஷிஃப்ட்டுக்கு போன கணவன் வழக்கத்தை விட சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்திருக்காரு. அதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத மனைவிக்கு பயத்துல கை கால் எல்லாமே நடுங்கி இருக்குது. என்னாச்சு, ஏன் பேயறிஞ்ச மாதிரி முழிக்கிறன்னு கணவன் கேட்டுக்கிட்டு இருக்கிறப்போ பெட்ரூம்ல இருந்து அரைகுறை ஆடையோட ஒரு ஆண் ஓடி போயிருக்கான். அப்பதான் மனைவியுடைய நடுக்கத்துக்கான காரணமே கணவனுக்கு தெரிஞ்சிருக்குது. உனக்கு எத்தனை டைம் அட்வைஸ் பண்ணியிருக்கேன், அப்பெல்லாம் தலையாட்டி பொம்மை மாதிரி தலையாட்டிட்டு உன்னுடைய புத்திய காட்டிட்டு தானே. இனிமேல் யார் சொன்னாலும் நீ திருந்த மாட்ட, அட்வைஸ் எல்லாம் உனக்கு தூசு மாதிரி காத்துல ஊதி விட்டுருவன்னு சொன்ன கணவன் இனி நீ இந்த உலகத்திலேயே இருக்க வேண்டாம்னு அறிவாளால மனைவியுடைய தலைய தனியா வெட்டி எடுத்திருக்கான். முண்டத்தை அப்படியே நடு வீட்டுல போட்டுட்டு மனைவியுடைய தலைய மட்டும் பைக்ல முன்னாடி வச்சுக்கிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கான் கணவன். அரை தூக்கத்துல இருந்த காவலர்கள் ரத்தம் வடிய வடிய பைக்ல இருந்த ஒரு பொண்ணுடைய தலைய பார்த்து பதற்றத்தோடையே கண்ணை கசக்கி இருக்காங்க. அப்போ சார், என்னைய அரெஸ்ட் பண்ணுங்கன்னு அந்த பைக்ல வந்த நபர் சொல்லி இருக்காரு. அடுத்து அந்த நபர்கிட்ட விசாரிச்சப்பதான் காவலர்களுக்கே என்ன நடந்ததுங்கிற உண்மை தெரிய வந்திருக்குது. கர்நாடகா மாநிலம் ஹெப்பகோடியை சேர்ந்த மானசாவை கடந்த 5 வருஷத்துக்கு முன்னால சங்கர் காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஹீலாலிக்கே பகுதியில குடியிருந்த இந்த தம்பதிக்கு 3 வயசுல ஒரு குழந்தை இருக்குது. தினமும் நைட் ஷிஃப்ட்டுக்கே வேலைக்கு போற கணவன் பகல்லையும் தூங்குறதால கல்யாணத்துக்கு பிறகு தம்பதிக்குள்ள பெருசா ஒரு அன்போ அக்கறையோ இல்லாம இருந்திருக்குது. அதனாலேயே அடிக்கடி சண்டையும் வந்திருக்குது. இதுக்கு மத்தியில தான் மானசாவுக்கு பக்கத்து தெருவில் உள்ள முகில் அப்படிங்கிற இளைஞர் கூட தகாத உறவு ஏற்பட்டிருக்கு. மனைவி அந்த இளைஞர்கிட்ட பேசியிருந்த செல்போன் பேச்சு, ரொமான்டிக் SMS எல்லாத்தையும் பார்த்த சங்கர், எனக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்தது? நமக்குள்ள சண்டை வந்தது உண்மைதான், அதுக்காக வேற ஒருத்தனோட எப்படி வாழ முடியும்? நமக்கு ஒரு குழந்தை இருக்குது, அதோட எதிர்காலத்தை பார்க்கணும்னு மனைவிக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அப்போ அழுது கணவனுடைய காலில் விழுந்த மானசா இனிமேல் இப்படி பண்ணவே மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா முகில் கிட்ட பேசி பழகிறத மானசா நிறுத்தவே இல்லை. அதுவும் கணவன் நைட் ஷிஃப்ட்டுக்கு போன பிறகு முகில வீட்டுக்கு வர வைக்கிற மானசா விடிஞ்சும் விடியாமலும் அந்த இளைஞரை பத்திரமா வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அப்படிதான் சம்பவத்தன்னைக்கும் அந்த இளைஞரை வீட்டுக்கு வரவழைச்சு தனிமையில இருந்திருக்காங்க. ஆனா வேலைக்கு போன கணவன் வழக்கத்தை விட சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்ததால கையும் களவுமா சிக்கிக்கிட்டாங்க மனைவி. இனிமே உனக்கு அட்வைஸ் எல்லாம் வேலைக்காகாது, அறிவால் தான் வேலைக்காகும்னு மனைவியுடைய தலையை வெட்டி தனியா எடுத்துட்டு அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரணடைஞ்சிருக்காரு கணவன். தகாத உறவால மனைவியுடைய உயிரும் போய் கணவனும் ஜெயிலுக்கு போயிட்டதால 3 வயசு பிஞ்சு குழந்தை தான் யாருடைய ஆதரவும் இல்லாம தவிக்கிற நிலை ஏற்பட்டிருக்கு. நிகழ்தகவு.